வணக்கம். பைபிள்ல நாம ஒருத்தரோட பேர் மாறுறத படிக்கும்போது அது சும்மா ஒரு பேர் மாத்திர நிகழ்ச்சின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கும் மேல அதுல நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. உண்மையிலே ஒரு பேர் மாற்றம்ங்கிறது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல், அதோட அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். வாங்க, இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பேர் தான் உங்க கதை, உங்க அடையாளம். ஆனா உங்க அனுமதி இல்லாம வேற யாராவது வந்து உங்க கதைய மாத்தி எழுத நினைச்சா எப்படி இருக்கும்? இது ஏதோ தத்துவம் பேசுற கேள்வி இல்ல. அதிகாரம், அதாவது பவரை பத்தின ஒரு நேரடியான கேள்வி. ஏன்னா வேதகாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. அது ஒருத்தரோட அடையாளம், அவருடைய எதிர்கால விதி, அப்புறம் அவர் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்காருங்கிறது, இந்த மூணையும் ஒன்னா சேர்த்த ஒரு விஷயம். அதனாலதான் உங்களுக்கு யார் பேர் வைக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நீங்க யாருன்னு மட்டும் சொல்லாது, நீங்க யாரா மாற போறீங்கங்கிறதையும் தீர்மானிக்கும். சரி, இந்த பேர் மாத்துறதுல 2 வகை இருக்கு. நம்ம பார்க்க போற முதல் வகை ஒருத்தரை அடக்கி ஆள்றதுக்காக, கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க பேரை மாத்துறது. இத ஒரு அரசியல் உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். முதல்ல சார்பு ராஜானா யாருன்னு புரிஞ்சுக்கலாம். இவர் பாக்குறதுக்கு ஒரு நாட்டுக்கு ராஜா மாதிரி தெரிவாரு. ஆனா உண்மையில இவரோட எல்லா அதிகாரமும் இவரை விட வலிமையான ஒரு பேரரசு கையில தான் இருக்கும். சொல்லப்போனா இவருக்கு கிரீடம் இருக்கும், ஆனா உண்மையான பவர் இருக்காது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு சார்பு ராஜாங்கிறவரு ஒரு பெரிய கம்பெனியோட பிரான்ச்சைஸ் ஓனர் மாதிரி. அவரு அந்த பிராண்டோட பேரை யூஸ் பண்ணுவாரு, அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாரு, வர லாபத்தை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாரு. ஆனா அவரால மெனு கார்டுல ஒரு சின்ன மாற்றத்தை கூட பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம் அவர்ட்ட இல்ல, ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கு. இதே நிலைமை தான் மத்தனியா ராஜாவுக்கும் வந்துச்சு. பாபிலோனியா சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, யூதாவோட ராஜாவான மத்தனியாவோட பேரை சிதேக்கியான்னு மாத்தினாரு. இது மூலமா அவர் உலகத்துக்கு என்ன சொன்னார்னா, இனிமே இவன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு சொன்னாரு. சிதேக்கியாவுக்கு கிரீடம் இருந்துச்சு, ஆனா அவரோட சிம்மாசனம் பாபிலோனோட சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த பேர் மாத்திர டெக்னிக் வெறும் அரசியல் கண்ட்ரோலோட நிக்கல. அதுக்கும் ஒரு படி மேல போய் இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார், அதாவது ஒரு உளவியல் யுத்தம். வெறும் உடம்பு கண்ட்ரோல் பண்ணா பத்தாது, மனசையும் ஆன்மாவையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதா உங்களோட நோக்கம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா டேனியலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்களோட ஒரிஜினல் ஹீப்ரூ பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. எல்லாமே கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி. உதாரணத்துக்கு டேனியல்னா கடவுள் தான் என் நீதிபதின்னு அர்த்தம். ஆனா பாபிலோனியர்கள் அத பெல்தஷத்சார்னு மாத்தினாங்க. அது அவங்களோட தெய்வமான பெல்ல குறிக்கிற ஒரு பேரு. இது சும்மா ஒரு பேர் மாற்றம் இல்ல. அவங்களோட கடவுள் மேல இருந்த நம்பிக்கைய, அவங்களோட அடையாளத்தை மொத்தமா அழிச்சு அவங்கள பாபிலோனியர்களா மாத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்னொருத்தருக்கு பேர் மாத்துறதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. முதல்ல அவங்களோட உடன்படிக்கை அடையாளத்தை அழிக்கணும். 2வது அவங்களோட இறை இயலையே மாத்தி எழுதணும். 3வது அவங்க விசுவாசத்தை கடவுள்கிட்ட இருந்து திருப்பி தங்களோட தெய்வங்கள் பக்கம் கொண்டு வரணும். கடைசியா அவங்க மனசையே முழுசா மாத்தி தங்களுக்கு அடிமையாக்கணும். இது ஒரு திட்டமிட்ட அடையாள பறிப்பு. இப்போ இதுக்கு அப்படியே நேரெதிரான ஒரு விஷயத்த பார்க்கலாம். இது 2வது வகையான பேர் மாற்றம். இத அடக்கி ஆள்றதுக்கான செயல் இல்ல. இது விடுதலை. இது ஒரு வாக்குறுதி. இது ஒரு தெய்வீக செயல். கடவுள் ஒருத்தரோட பேரை மாத்தும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. உயர்ந்த தந்தைன்னு அர்த்தம் வர்ற ஆப்ராம் பேரை திரளான ஜனங்களுக்கு தகப்பன் அர்த்தம் வர்ற ஆப்ரஹாம்னு மாத்துறாரு. ஏமாத்துறவன் அர்த்தம் கொண்ட யாக்கோபு கடவுளோட போராடி ஜெயிச்சவன் அர்த்தம் வர்ற இஸ்ரவேலா மாறுறாரு. இங்க பாத்தீங்கன்னா பேர் மாற்றம் ஒருத்தரோட அடையாளத்தை விரிவுபடுத்துதே தவிர அழிக்கல. இங்கதான் ஒரு முக்கியமான இறையியல் உண்மை இருக்கு. கடவுள் முதல்ல ஒருத்தரோட இருதயத்தை மாத்துறாரு, அதுக்கப்புறம் தான் அவரோட பேரை மாத்துறாரு. அந்த புது பேரு உள்ளுக்குள்ள ஏற்கனவே நடந்த மாற்றத்தோட ஒரு வெளியடையாளம்தான். அது அந்த நபரோட உண்மையான மீட்கப்பட்ட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, இப்போ இந்த 2 விதமான பேர் மாற்றத்தையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்னு மீட்புக்காக செய்யப்படுது, இன்னொன்னு ஒருத்தரோட மனச மாத்தி அடிமைப்படுத்துறதுக்காக செய்யப்படுது. 2க்கும் முற்றிலும் எதிரெதிரான நோக்கங்கள். இந்த ஒப்பீட்ட பாருங்க. கடவுள் பேர் மாத்தும்போது அது உள்ளேர்ந்து வர்ற மாற்றத்தோட அடையாளம். ஆனா எதிரி பேர் மாத்தும்போது அது வெளியேர்ந்து வர்ற பிரஷரோட விளைவு. கடவுள் கொடுக்கற புது பேரு சுதந்திரத்தையும் ஒரு பெரிய நோக்கத்தையும் தருது. ஆனா எதிரி வைக்கிற புது பேரு அடிமைத்தனத்தையும் அவனோட கலாச்சாரத்துல நம்மள கரைக்கிறதையும் கொண்டு வருது. சுருக்கமா சொன்னா, ஒன்னு மீட்பு, இன்னொன்னு மனமாற்றம் செஞ்சு
அடிமைப்படுத்துறது. இந்த புது பெயர்ங்கிற கான்செப்ட் பழைய ஏற்பாட்டோட முடியல. இது பைபிளோட கடைசி புத்தகம் வரைக்கும் எதிரொலிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 ஜெயிக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதி தர்றாரு. அவனுக்கு நான் ஒரு வெள்ளைக்கல்ல கொடுப்பேன், அந்த கல்லு மேல ஒரு புது பேரும் எழுதியிருக்கும். யோசிச்சு பார்த்தா மீட்போட கடைசி செயல் என்ன தெரியுமா? கடவுள் தன்னோட மக்களுக்கு ஒரு புது பேரை கொடுக்கறது தான். அதனால பைபிளோட முழு கதையுமே அதோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த சக்தி வாய்ந்த கருப்பொருளை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ பைபிள்ல ஒருத்தரோட அடையாள பயணத்தை இந்த 5 ஸ்டெப்ஸ்ல சுருக்கமா சொல்லலாம். முதல்ல படைப்பு, அப்புறம் வீழ்ச்சி, அதுக்கப்புறம் அடிமைத்தனம், அதிலிருந்து மீட்பு, கடைசியா ஒரு புதிய பெயர். இதுதான் கடவுளோட மீட்பு திட்டத்தோட ஒரு வரைபடம். இந்த ஆய்வு நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. உங்க அடையாளத்தோட அதிகாரம், அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு?